நமக்கும் சில சோர்ஸ் இருக்கும், என்ன நடக்குதுன்னு ஒரு சராசரி ஜனங்களோட நம்ம கொஞ்சம் அதிக தொடர்பில் இருக்கிறதுனால வர்ற தகவல்கள் விஜய் என்டிஏவில் சேர்வதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி அதிமுக தொண்டன் நிர்வாகிகள் இந்த தேர்தலில் நிற்கணும்னு ஆசைப்படுற கட்சிக்காரங்கெல்லாம் ஓரளவு மென்டலி தயாராகிருப்பாங்க. ஒரு 150 160 தொகுதிக்கு மேலே அதிமுக நிற்கும். அதுக்கு ஒரு ஊறு விளைவிக்கிற மாதிரி அந்த நம்பிக்கையை குலைப்பது போல இன்னொரு புது வரவு இவ்வளோ திடீர்னு வந்தால் ஆட்சியில் பங்கு. விஜய் அதை விட்டே தரமாட்டார். இன்னொரு தகவல் 50 நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் 90னா ஓகே, அவர் 90 நாங்கள் 90. எடப்பாடி முதல்வராக்கன்னா கோஷம் போட முடியுமா? அண்ணன் எடப்பாடி யாரை முதலமைச்சராக்குற தேர்தல்னு உறக்க சொல்ல முடியுமா? எங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கிற 30 தொகுதியும் சேர்த்து கூட விஜய்க்கு கொடுக்க தயார் அப்படின்னு சொன்னா எடப்பாடி ஓரளவு ஒத்துருவாரு. அவங்க வாங்குற 25 30 அவங்களுக்குன்னு தனியா வாங்கிக்குவாங்களாம். விஜய்க்கும் 50 வரைக்கும் பேசுவாங்கன்னா யாரை கேட்டு யார் பேச்சு நடத்துறது சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு டெல்லியில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. என்ன விசாரணைன்னு ஒரு துளி ஞாபகத்துக்கு வந்திருந்தா சத்தம் இல்லாம கார் எத்தனை இடத்துல கிளாஸை ஏற்றி விட்டுட்டு கருப்புக்கிற டின்கட் கிளாஸ்ல கார்ல போறீங்க. இப்படி காட்டும் போதுதான் நமக்கு மனசு பதப்பதிக்குது. அப்புறம் என்னதான் அந்த உயிர்களுக்கு மரியாதை? அண்ட் பிரச்சாரத்துக்கு போகிறது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சிக்கலை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏங்க இப்பவே பீதியை கிளப்புறீங்க? கிட்டத்தட்ட 9ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு 14 நாள் காலகட்டத்தில் 2 வாரம் கிட்டத்தட்ட முழு பணத்தை பயன்படுத்துவாங்க. திமுக பணம் கொடுக்கறத 2 மடங்கு தடுப்பாங்க. அதிமுக பணம் கொடுக்கறத அப்படி ஒன்று நடக்குதானே தெரியாத அளவுக்கு கடந்து போவோம். இதுதான். இப்போ இன்னைக்கு கூட திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் நினைக்கிறீங்க? முடிவு எடுக்கிறதுல சில அறிவுரைகளை அவர் சொல்லி அனுப்பலாம். நேர்காணல் தொடங்க போகுது. சீட்டுக்கு அங்கங்கே ஆளுகளை பிடிச்சிட்டு இருக்காங்க சில பேர்லாம். மற்றபடி சில பேர் அவரே ஃபோன் பண்ணி சில பிரபலங்களையே அமைச்சர்களே கூட சில பேர் ஷஃபிள் பண்ணி நிற்க போறாங்க தொகுதிகளை அப்படிங்கிறதுல கவனம் அதிகம். செந்தில் பாலாஜியை பற்றி தான் அந்த பேச்சு வரும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. அண்ட் ரிசல்ட்டுமே மே 4ஆம் தேதி வந்துடும். வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? களம் எப்படி இருக்கு? ஏன்னா 4 முனை போட்டியா 3 முனை போட்டியா அப்படிங்கிறத தொடர்ந்து கன்ஃபியூஷன் இருக்கு. ஒரு 1-2 நாள் காத்திருக்கிற மாதிரி தான் வதந்திகள். அந்த வதந்தியை வேடிக்கை பார்ப்பது அல்லது வதந்தியை திட்டமிட்டு நீட்டிக்க செய்வது அப்படின்னு யாரையெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசுகிறோமோ அவங்க எல்லோருமே தங்கள் பங்குக்கு இதை அப்படியே நீட்டிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. பட் நமக்கும் சில சோர்ஸ் இருக்கும், என்ன நடக்குதுன்னு ஒரு சராசரி ஜனங்களோட நம்ம கொஞ்சம் அதிக தொடர்பில் இருக்கிறதுனால வர்ற தகவல்கள் விஜய் என்டிஏவில் சேர்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகிட்டு வருது. ஏன்னா விஜய் தன் கையில் வைத்திருக்கிற அவர் பார்வையில் கருத்து கணிப்பினுடைய முடிவுகள், நான் அதை பெருசாக மதிக்கிறதில்ல எந்த கருத்து கணிப்பையும். அதில் அவர் முதலமைச்சராகவே ஆயிட்டோம், நாம தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம போய் எப்படி அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கிற ஒருத்தர் அவ்வளோ சுலபத்தில் இன்னொருத்தர் முதலமைச்சராக எடுத்துக்கிட்டு நீங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நிற்கிறேன்னு நிற்பாராங்கிறது இந்த தியரிப்படி என்னால் நம்ப முடியல. அரசியல் என்ன வேணாலும் நடக்கும், அதெல்லாம் நான் கேவியட்டை போட்டு வச்சிடுறேன். ஆனால் நடைமுறை கடந்த கால அரசியல் இப்போ விஜயனுடைய இதுவரைக்கும் வெளிப்படுத்திய அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பொதுவெளியில் பேசுறது, இதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க அவ்வளோ சுலபத்தில் ரொம்ப எல்லாம் இறங்கி வர மாதிரி தெரியல. 30 தொகுதிக்கு ஓகே சொல்லிட்டார், 40 ஓகே சொல்லிட்டார். அண்ட் இப்போ நான் பேட்டியை தொடங்குறதுக்கு முன்னாடி சும்மா வாட்ஸ்அப் பார்த்தா 51 தொகுதிகள் ஓகே ஆயிடுச்சு. 51 ஓகே ஆயிடுச்சு. பிஜேபி எவ்வளோ கேட்கும்? ஏற்கனவே அவங்க 55 கேட்டாங்க. எங்களுக்கும் ஏற்கனவே தோழமையில் இருக்கிற தினகரன் உள்ளிட்டவர்களுக்கு 55 கொடுங்கன்னு கேட்டதாக சொன்னாங்க. எடப்பாடி பிரேக்கப் கொடுங்கன்னு கேட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு. ஒரு பேச்சுக்கு அது ஒரு 50னே வச்சுப்போமே. விஜய்க்கு ஒரு 50. விஜய் 50 ஒத்துக்க மாட்டார், அது வேற. ஒரு பேச்சுக்காக தான், சீரியஸா எடுத்துக்காதீங்க. 50+50 இதுவே 100 ஆயிடுச்சுன்னா 134ல நின்று 118 எடப்பாடியில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்போ இந்த 50 வரைக்கும் பிஜேபி, டிடிவி, வாசன் எல்லாருக்கும் போகும், அன்புமணி உட்பட அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆல்ரெடி அதிமுக தொண்டன் நிர்வாகிகள் இந்த தேர்தலில் நிற்கணும்னு ஆசைப்படுற கட்சிக்காரங்கெல்லாம் ஓரளவு மென்டலி தயாராகிருப்பாங்க. என்ன இருந்தாலும் ஒரு 50 போயிடும்பா, 60 கூட போகும்பா, 50+68 18 வச்சா கூட ஒரு 68 70 தொகுதி போயிரும்பா, ஒரு 150 160 தொகுதிக்கு மேலே அதிமுக நிற்கும். அப்போ நம்ம தொகுதியில் நமக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சேர்ந்துருக்கிற அணிகள் இங்கே அதுக்கு யாரும் இல்லை, இந்த தொகுதியை கேட்க மாட்டாங்கன்னு ஒரு மென்டலி ப்ரிப்பேர்டாக ஒன்று இருப்பாங்கல்ல. அதுக்கு ஒரு ஊறு விளைவிக்கிற மாதிரி அந்த நம்பிக்கையை குலைப்பது போல இன்னொரு புது வரவு இவ்வளோ திடீர்னு வந்தால் 50 தொகுதி கேட்டு வந்தா. இப்போ
வேல்முருகன் அங்கே ஏதோ சலசலப்பில் இருக்காரு, நான் கூட்டணியை மறுபரிசீலனை செய்வேங்கிறாரு. ஒருவேளை அவர் அதிமுக மாறிட்டா அங்கே 20 தொகுதியாக கொடுக்க போறாங்க? அங்கே 1 தான் தருவோம், நிற்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் நான் அங்கே போனால் 2ன்னு கேட்பார், இங்கே வந்தால் 3 கேட்பார், ஏதோ 2ஓ 3ஓ தர போறாங்க. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை. சீட்டுக்காக காத்திருக்கிற அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் வேல்முருகனும் அது போன்ற சிறிய கட்சியில வந்தால் பெரிய தாக்கம் ஏற்பட போறதில்லை. ஆனால் விஜய் மாதிரியான ஒரு கட்சி வருகிற வதந்திகளை வச்சு பார்த்தா குறைஞ்சது 50 இடம் வாங்கிட்டு வராங்கன்னா அந்த 50 தொகுதியை விட்டு கொடுக்க அதிமுக நிர்வாகிகள் தயாரா இருக்க மாட்டாங்க. அவங்க கையில் ஒன்றும் கண்ட்ரோல் கிடையாது. அதை மீறிட்டு எடப்பாடி கொடுப்பாருன்னே வச்சுப்போம். எடப்பாடி கொடுக்க மாட்டார். ஏன்னா 134ங்கிறது ரிஸ்கான நம்பர்னு அவருக்கும் தெரியும். அந்த நிர்வாகிகள் வேலை செய்ய மாட்டாங்க. விஜய் முதலமைச்சராக ஓடோடி உழைப்பாங்களா? பல்லடத்துலையும் திருப்பூர்லையும். விஜய் ஏன் முதலமைச்சர் ஆக்கணும்? இல்ல இருங்க சார், ஏங்க நீங்க அப்படிதான் முதல் 2.5 வருஷம், 2வது 2.5 வருஷம் யாரு, முதல் 2.5 வருஷம் யாருன்னு சொல்லுங்கல்ல விஜய் கேக்குற அது கண்டிஷன்ல. முன்னாடி இல்ல சார், இப்ப சிச்சுவேஷன் மாறி முன்னாடி இருக்கு. முதலமைச்சர் ஏத்துட்டு கூட இது போயிருக்கலாம். எல்லாமே காது பவன் கல்யாணம் வச்சு கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. நான் பேசவே இல்லை. அவர் விஜயை பார்த்து 20 வருஷம் ஆச்சுன்னு ஏதோ சொன்னதா தகவல் வந்திருக்கு இன்னைக்கு காலையில பவன் கல்யாண். சரிங்களா? ஸோ எல்லாமே வதந்திகள் தான். இது முன்னாடி பேசுறது பின்னாடி பேசுனதுக்கு நம்ம ஒன்றும் அட்டவணையை விஜய் வெளியிடல, எடப்பாடி வெளியிடல, அமித்ஷா தரப்புல இருந்து வெளியிடல. என்னென்ன நடக்குதுன்னு சில 2ஆம் கட்ட தலைவர் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா கசீர வச்சா நம்ம அந்த குரோனாலஜிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். இப்படி கேட்டாங்க, அதை திருப்பி ஞாபகப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆட்சியில பங்கு. விஜய் அதை விட்டே தரமாட்டார். சரி, துணை முதலமைச்சரா எத்தனை மந்திரி, எத்தனை சீட்டு இதில் நிற்பார்? இன்னொரு தகவல் 50 நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் 90னா ஓகே, அவர் 90 நாங்கள் 90, மீதிய பிஜேபி அவங்க கூட்டணி எடுத்துக்கட்டும், அவங்க அவர் மூலமாக வந்த கூட்டணிகள் எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. 90 கொடுத்துட்டீங்கன்னா கோஷம் எப்படி, பிரச்சாரம் எப்படி பண்ணுவீங்க? எடப்பாடி முதல்வராக்கன்னா கோஷம் போட முடியுமா? அந்த தகுதி அதிமுகவுக்கு இருக்குமா? 90 கொடுத்த பிறகும் பிஜேபி உள்ளிட்ட கட்சி பிற தோழமை கட்சிகளுக்கு ஒரு 50 கொடுத்த பிறகு அண்ணன் எடப்பாடி யாரை முதலமைச்சராக்குற தேர்தலில் உறக்க சொல்ல முடியுமா? ஸோ அந்த கோஷம் எழுப்புகிற அந்த வாய்ப்பை கூட தவற விடுகிற அளவுக்கு எடப்பாடி அரசியல் தெரியாதவர் அல்ல. ஸோ இந்த பார்வை பார்த்தாலும் அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. ஏதோ பிஜேபி பேசுறாங்க அவங்க பாக்கெட்ல இருந்தா கொடுக்க போறாங்க. இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிப்பதாக இருக்கிறோம். பிஜேபி எங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கிற 30 தொகுதியும் சேர்த்து கூட விஜய்க்கு கொடுக்க தயார் அப்படின்னு சொன்னா எடப்பாடி ஓரளவு ஒத்துருவாரு. அவங்க வாங்குற 25-30 அவங்களுக்குன்னு தனியா வாங்கிக்குவாங்களாம். விஜய்க்கும் 50 வரைக்கும் பேசுவாங்கன்னா யாரை கேட்டு யாரு பேச்சு நடத்துறது? இப்போ தினகரனோட பேச்சு நடத்தினார் அமித்ஷா. 40 இடங்களுக்கு குறையாமல் எங்களுக்கு வேணும்னு தினகரன் கண்டிஷன் போட்டிருந்தா அமித்ஷாவால் அந்த கூட்டணி அமைச்சிருக்க முடியுமா? இல்லை அது ஸ்மெல் பண்ணி இருந்தா 2 பேரும் ஒன்னா நேற்று வரைக்கும் ஒன்னா உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்களா எடப்பாடி தினகரனும்? ஸோ அவரு ஒரு 15 இடம் கேட்பாரு, ஒரு 12 இடம் நின்னாதான் சிம்பிள் கிடைக்கும். ஸோ அதுக்கு குறையாம கேட்பாரு. அதை தாண்டிலாம் நம்ம சமாளிச்சுக்கலாம் நம்பிக்கை எடப்பாடிக்கும் வந்ததுனால தான் அது சாத்தியமாச்சு. விஜய் போன்ற ஒரு பெர்செப்ஷனை கிளப்பி இருக்கிற இவ்வளவு வாக்கு வாங்குவார் அப்படின்னு அவருடைய எதிரிகள் கூட மறைமுகமாக ஒப்புக்கொள்கிற அளவுக்கு செல்வாக்கு படைச்ச ஒருத்தர் உள்ள கொண்டு வரதுல அவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னேன். அதனால நடக்க வாய்ப்பு குறைவு. இதெல்லாம் நம்ம இன்னும் கொள்கைக்குள்ளே போகல. இருங்க நம்ம இன்னும் கொள்கைக்குள்ள போகல, விஜய் சொன்ன வாசகங்களுக்குள்ள எல்லாம் போகல. எனக்கு வெக்கமே இல்லைன்னு விஜய் சொல்லிட்டு வெளியில வந்தா கூட அதுல இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, பாஜக தொடர் முயற்சியை கைவிடாம பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. டெல்லிக்கு விஜய் இன்னைக்கு சிபிஐ இல்ல இந்த விசாரணைக்கு கூட்டணிக்கு சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு சொல்ல முதல் தடவை கூட்ட போது சொன்னேன். நான் கேட்கிறேன், அவர் அங்க கூப்பிட்டு வச்சு பேசினாதான் ரூம், வேற எங்க 10க்கு 10 ரூம் வேற எங்கேயும் கிடைக்கல சென்னையில. சிலருடைய பார்வையில விஜயை கூப்பிட்டு ரிவிட் அடிக்க போறாங்கன்னு சொல்றது உண்மையா இருந்தா ரிவிட் அடிக்க போற இடத்துல கூட்டணி பேசுவாங்க. ஊரே கவனிச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து 2 பேர் நேரம் பேசியிருக்க மாட்டாங்களே? ஃபோன் இல்லையா? 2 பேருக்கும் தூதர்கள் இல்லையா? ஒய் பிரிவு பாதுகாப்பை கேட்டபோது ஒருத்தட்ட லெட்டர் கொடுத்து விட்டார் இல்லையா? அந்த நம்பர் இன்னைக்கு இதை பேச மாட்டாரா? 1000 வழி இருக்கு. அது என்ன சிபிஐ விசாரணைக்கு போனாதான் கூப்பிட்டு பேச போறாங்க? சரி, நேற்று ஆஜரானாரா? ஞாயிற்றுக்கிழமையே போயிட்டாரு, சனிக்கிழமை போனார், ஞாயிற்றுக்கிழமை விசாரணை நடந்தது, இன்னைக்கு வந்துட்டான்னு வச்சுப்போம். இந்த 2 நாள் விட்டாச்சுன்னா விஜயோட பேசவே முடியாதா? சொல்லுங்க. அதனால அந்த லாஜிக்கே நான் ஏத்துக்கவே மாட்டேன். பேசணும்னு நினைச்சா பேசுறதுக்கு 1000 வழி இருக்கு. இன்னொன்று, டெல்லிக்கு கூப்பிட்டது தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிக்கிற வழக்கே இது இல்லை. விஜய் மேல 1000 விமர்சனம் இருக்கட்டும், அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு தார்மீக பொறுப்பை தான் இந்த வழக்கில் சுமந்துட்டு யாரையுமே குற்றவாளின்னு சொல்லி நீங்க ஒரு செக்ஷனை போட்டுலாம் உள்ள தள்ளுற வழக்கே இது இல்லை. இப்படி ஒரு சொத்தை வழக்குக்கு நான் திரும்ப சொல்றேன், 41 பேர் உயிர் பறிபோச்சுங்கிற அந்த துரதிருஷ்டவசமான உண்மையை தவிர, அந்த துக்கத்தை தவிர இந்த வழக்குல வேற ஒண்ணுமே இல்லை. யாரையும் நீங்க குற்றவாளி ஆக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வழக்குக்கு நீங்க அவரை 2 தடவை 3 தடவை டெல்லி கூப்பிட்டீங்கன்னா இதுதான் என்ன சொல்றது, ஒரு அலைக்கழிக்கிற வேலை, ஒரு நெருக்கடி ஏற்படுத்துற வேலை, மன ரீதியாக ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துறதுக்குன்னா நீங்க சொல்ல மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான். இப்படி மன உளைச்சலை ஏற்படுத்துறதுனால கூட்டணிக்கு வந்துருவார்னு நினைச்சாங்கன்னா பாஜக ஒன்றும் அரசியல் தெரியாதவங்க இல்லை. அவங்க கிட்ட இன்னும் பல ஆயுதங்கள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் துக்கட ஆயுதம்.
ஒரு குண்டூசி கூட இந்த ஆயுதம் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால அப்படியெல்லாம் செஞ்சுதான் வரணும்னு இல்லை. எனக்கு கிடைச்ச தகவல் ஏதோ புசி ஆனந்தை வச்சு ஒரு அறிக்கையே தயாராகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். யாருடனும் இந்த மாதிரி கூட்டணி பேச்செல்லாம் நடக்கல, நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம், எங்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு வருவருடன் தான் கூட்டணி அப்படின்னு ஒன்று வரப்போறதா சொல்றாங்க. வரட்டும் பார்க்கலாம். பட் ஆனா ஸ்டில் அவங்கள நம்பி கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் இருக்காங்கன்னு நம்புறாங்களா? எவ்வளவு சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்கல்ல. இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கா, டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்லல, சசிகலா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லல. அந்த மாதிரி கட்சிகளை தான் அவங்க இனிமேல் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. பெரிய கட்சிகள் இனிமேல் திமுக கூட்டிலிருந்து உடஞ்சி வெளியில வரும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. வாக்கு வங்கி நிரூபித்த இவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லிக் கொள்கிற கட்சி எதுவும் பெருசா வெளியில இல்லை. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து டெல்லியில சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அப்படி வரும்போது அதை நான் சொல்லிடுறேன், மறந்துடுவேன். அப்படி வெளியில வரும்போது கையாமிச்சுட்டே வராரு சந்தோஷமா. அதாவது ஒரு தலைவன் என்னை இத்தனை மணி நேரம் துன்புறுத்தினாலும் அதுக்கெல்லாம் நான் ஆட்படாமல் நான் எந்த நிலையில் உள்ளே பண்ணனோ அதே நிலையில் வெளியே வர்றதுக்கு தான் காமிக்கிறதுக்காக நீங்க உற்சாகமா கை காட்டுறீங்களே, அந்த விசாரணை எதுக்குன்னு ஒரு தலைவரா ஒரு மனுஷனா விஜய் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாம். பெரிய குற்றம், அவர் என்ன செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறேன்னு அப்படி பார்க்க வேண்டாம். நீங்க எதுக்கு போனீங்க, இது என்ன வழக்கு, 41 பேர் எப்படி செத்தான்னு கேட்கறதுக்கு அந்த சூழல் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நடக்கிற ஒரு விசாரணை முடிஞ்சு இப்படி ஆட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் பார்க்கறதுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. மற்றபடி ஏதோ விஜய் ஒரு சட்டவிரோத காரியத்தை செஞ்சுட்டாருன்னு நான் சொல்லலை. மற்ற இடங்கள்ல பண்ணலாம் வைக்கலாம். அந்த விசாரணைக்குன்னு போறபோது குறைஞ்சபட்சம் நடிக்கவாவது முகத்தை கொஞ்சம் சுகமா வச்சுட்டு வர வேண்டாமா? அப்ப அந்த நான் ஆரம்பத்திலே சொன்ன தெரியுமா, நீங்க பார்த்துட்டு இந்த 41 உயிர் இப்படிதான் போகும், இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்கன்னு தான் நான் சொன்னேன். அப்படிதான் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு துச்சமா கூட ஒரு துளி கூட மதிக்கல. இன்னும் வருஷம் கூட திரும்பல. அந்த கிராமத்து பாஷையில சொன்னா அந்த நான் ஆன்மால நம்பிக்கை உள்ள அந்த ஆன்மா என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். மனசு தாங்காம இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றேன். இப்படி கையாட்டிக்கிட்டே வர்ற அளவுக்கான நிகழ்வு அது. ஷூட்டிங் முடிச்சுட்டு கடைசி நாள் பூசணிக்காய் உடைச்சிட்டு வெளில வர்றீங்களா? படம் ரிலீஸ் இயல்பாவே ஒரு 6-7 மணி நேரம் தொடர் விசாரணை நடந்திருக்கு அப்படின்னா அந்த மனநிலை அப்படிங்கிறது அப்படி இருக்காதுல்ல சார்? எந்த மனநிலை? இவ்வளவு சந்தோஷமா வரதா இல்ல? அதான் சார், தன்னை ஒரு தன்னுடைய தலைமை பண்பை தன்னுடைய துணிச்சலை காட்டுறதா நினைச்ச அப்படி தைரியமா வராரு. அது என்ன விசாரணைன்னு ஒரு துளி ஞாபகத்துக்கு வந்திருந்தா சத்தம் இல்லாம கார் எத்தனை இடத்துல கிளாஸை ஏற்றி விட்டுட்டு கருப்பு கரை டிண்டட் கிளாஸ்ல கார்ல போறீங்க, அப்படி சத்தம்லாம் வெளியே போக வேண்டிய. ஆனா நீங்க இப்படி காமிச்சுட்டு வரனால உங்களை துணிச்சல்வாதின்னு சொல்லிடுவாங்களா? இல்ல நீங்க அப்படி காருக்குள்ள கிளாஸை இறக்காமையே வந்துட்டதுனால உங்களை பயந்தாங்குழின்னு சொல்ல போறாங்களா? அதெல்லாம் துளி கூட விஜய் காதில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. புரியுதுங்களா? இப்படி காட்டும் போதுதான் நமக்கு மனசு பதப்பதிக்குது. அப்புறம் என்னதான் அந்த உயிர்களுக்கு மரியாதை? நான் விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறது தப்புங்கிறேன். ஒரு அதிகாரியை விட்டு சென்னையிலே விசாரிக்கலாம், அதையெல்லாம் விட்டு கொடுக்கல. அந்த கருத்தையும் நம்ம ஆதரிக்கிறோம். அப்படி போற இடத்துல இப்படி கையாட்டிட்டு வர்றது என்ன மனநிலைன்னு நான் கேட்கிறேன். ஓகே, இல்லை நான் அடுத்து அதுதான் கேட்க வந்தேன். இப்படி விஜய் அவர்கள் வராரு அண்ட் இதன் பிறகு தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால விசாரணை அப்படிங்கிறது சென்னையிலயோ தமிழ்நாட்டிலயோ தான் நடத்தணும் அப்படின்னு கேட்டு நியாயமான கோரிக்கை இது. ஓகே, அதை சிபிஐ ஏத்துப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இதுக்கு மேல ஹராஸ் பண்ண மாட்டாங்க. இதுவே ஒரு வகையான ஹராஸ்மெண்ட்னு நான் சொல்லுவேன். சென்னைக்கு ஒரு டிஎஸ்பி எஸ்பி ரேங்க்ல ஒரு அதிகாரி அனுப்பிச்சு விசாரிக்கிறத விட்டுட்டு வாங்க கேட்கறதுக்கு என்ன கேள்வி இருக்குங்க? அதே மாதிரி செந்தில் பாலாஜி போறாரு, அவரை கைது பண்ண போறாங்க. எப்படி கைது பண்ணுவீங்க? சும்மா கண்டவன பூரா கைது பண்ணிட முடியுமா எடுத்தோடனே? பிஜேபியும் அது செய்யற சேஷ்டை பண்ணுவாங்க தான், அதை கொஞ்சம் கரெக்டா செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இப்படிலாம் செல்மிஷத்தனமா செல்லுண்டித்தனமா செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, அப்ப தனித்து தான் நிக்க போறோம் அப்படிங்கறத தாவேகா முடிவு பண்ணிட்டாங்க. 4 முனை போட்டி அப்படிங்கிறது முடிவு உறுதியா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதன் பிறகு தாவேகாவுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து அவங்களுடைய செயற்பாடுகள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறது இல்ல. அப்படி ஒரு சிலபஸை கத்து கொடுத்து இதன்படி படிச்சுட்டு பரீட்சைக்கு தயாராகப்பான்னு சொல்றதுக்கெல்லாம் காலம் கிடையாது. நம்ம ஒன்றும் வாத்தியார் கிடையாது. அவங்களே தன்னுடைய நடந்த நிகழ்வுகளை வச்சு சுய பரிசோதனை பண்ணிக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். எந்த இயக்கத்துக்கும் சொல்லுவேன். இந்த கூட்டணி விஷயத்திலேயே அவங்களுக்கு சில கசப்பான அனுபவங்கள் கிடைச்சிருக்கலாம். காங்கிரஸ் ரொம்ப நம்பியிருந்தாங்க, ஏமாந்தாங்க. அந்த ஏமாற்றம் ஒரு பாடம் தான். அந்த பாடத்தை அவங்க தான் கற்றுக்கணும். யாரும் பிரிண்ட் பண்ணி கையில் கொடுக்க போகிறதில்ல. சுயமாகவே அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா விஜய் மெனக்கெட்டார், காங்கிரஸ் நம்மளோட வரணும்னு கொஞ்சம் மெனக்கெட்டார். சிலர் போய் பார்த்தாலாம், நான் உங்ககிட்டயே சொன்னேன். நான் அது நடக்கலைங்கிற ஒரு ஏமாற்றம். இப்படி கூட ஏமாற்றம் கிடைக்குமா? நம்ம ரொம்ப நம்பியிருந்தோமே, நம்மகிட்ட ரொம்ப நம்பிக்கையாக அவங்கெல்லாம் சொன்னாங்களே, அதுவும் டெல்லி போனது கூட நமக்கு ஒரு மாதிரி ஃபோனில் அப்படின்னு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து இதுதான் அரசியல்னு விஜய் புரிஞ்சுக்கணுங்கிறேன். அது அவர் தன்னை அரசியல் ரீதியாக மெருகேற்றிக்கிறதுக்கும் இந்த ஏமாற்றங்கள் பயன்பட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு தலைவனுக்கு கிடைக்க வேண்டிய பாடங்கள் இது. சரி, அடுத்து நம்மளை எப்படி எல்லாம் இப்போ நெருக்கடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்படி கூப்பிட்டு வச்சுதான் சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டு தான் கூட்டணி பற்றி பேசணும் அவசியம் இல்லை நம்ம சொல்கிறோம். ஒருவேளை உள்ளே இருந்து யாரோ ஃபோனை போட்டு இல்லை இவர் உள்ளே போனால் எதிர்பண்ண நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கூட சில காட்சிகள் நடந்திருக்கலாம். அரசியலில் இதுவும் கூட வழி இருக்கோ அப்படின்னு அதையும் விஜய் கற்றுக்கட்டுமே. எல்லாமே அனுபவம் தானே தவிர அவங்க தான் கற்றுக்கிட்டு இனிமேல் அவங்க இப்படி தான் பயணிக்கணும், இப்படி தான் போகணும், ஐயோ அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படிலாம் நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை.
அவர்களுடைய அனுபவமே அவர்களுக்கு கை கொடுக்கும்னு நான் நம்புறேன். கை கொடுக்குற அளவுக்கு அவங்க தங்களை மாத்திக்கணும், பண்படணும்னு நான் விரும்புறேன். ஓகே. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாமே அப்ளை ஆயிடும்ல சார். இப்ப இதன் பிறகு பிரச்சாரத்துக்கு போறாங்க அப்படின்னா தாவேகா தொண்டர்களுடைய மனநிலையை நம்ம இல்ல, ஒரு சின்ன ஏமாற்றம் தொண்டர்களுக்கு இருக்கு. அதிமுக தொண்டர்கள் ஒரு மாதிரி சொன்னாங்க இல்லையா, அவர் ஒரு கொடியை ஆட்டின உடனே எடப்பாடி சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன போது ஏதோ கூட்டணி பேசுறாரு போல தலைவர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தான்ல, அது நடக்காத போது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு உள்ளூர. அது இப்ப தாவேகா தொண்டர்களுக்கும் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தபோது மாவட்ட செயலரோட 100 சில்லற பேர்ல நிறைய மெஜாரிட்டியான பேரு கூட்டணி போலான்னு சொன்னதா ஒரு தகவல். 120ல 98 பேர்கிட்ட இல்ல, இதெல்லாம் திட்டமிட்டு பரப்புனாங்களா? மீடியாக்கள் ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க விஜய். அதுல மாற்றமே. நீங்க திமுக அடிவருடிகளாக ஊடகங்கள் இருக்கின்றன, அவர்களுடைய துதிப்பாடிகளாக இருக்கிறார்கள், இதெல்லாம் சொல்றதுல உண்மை இருக்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு எல்லை தாண்டி விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது ஊடகங்கள். அதே முக்கியத்துவம் சீமானு கொடுக்குறாங்களா? இல்லையே. எடப்பாடிக்காவது கொடுக்குறாங்களா? இல்லையே. ஸோ அந்த விமர்சனத்தை தள்ளி வச்சுட்டு பார்த்தா இவர் அந்த 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 ஹைப்பே அந்த கட்சிக்கு ஒரு நெகட்டிவாக போகுதோன்னு பார்க்குறேன். ஏதோ நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த தொண்டர்கள் கூட்டணி வேணும்னு சொன்ன மாவட்ட செயலர்கள் அந்த கூட்டத்தில் அது நடக்காத போது ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாவாங்க. அதை சமாளிக்கணும். இன்னொன்று நான் சொல்லுவேன், எல்லாரும் சொல்கிறாங்க 234 போல கேண்டிடேட்டை காட்ட சொல்லுங்க அப்படிம்பாங்க. ரைட்டு. இப்போ சீமான் ஒரு 234 அறிவிச்சிட்டாரு. ஒரு வகையான துணிச்சல் அது. அவருக்கு அது பழக்கப்பட்ட சிலபஸ். ஏற்கனவே 234 அறிவிச்சிருக்காரு. அந்த 234 எத்தனை பேர் ஊரறிஞ்ச முகம் தெரியாது. 150 பேர் கூட இருக்கு தெரியுமா? ஒரு 50 பேர் ஊரறிஞ்ச முகங்களா இருக்கலாம். யூடியூப்ல, சோசியல் மீடியால, பொது மேடைகள்ல, சில இயக்கங்கள்ல, கொள்கை ரீதியாக முழங்குற இடங்கள்ல அந்த முகங்களை பார்த்துருக்கலாம். 150க்கும் மேற்பட்டவங்க யாருன்னு தெரியாது. ஆனாலும் அவர் நிறுத்துறாரு. அது பலமும் அவருக்கு அதான், பலவீனமும் அதுதான். இதே தான் விஜய்க்கு வரும். 214 நிறுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. பலமானவர்களா, இங்கே ஜாம்பவான்களாக இருக்கிற திராவிட இயக்க வேட்பாளர்களை வீழ்த்துகிற அளவுக்கு அவங்க சக்தி படைத்தவர்களா, சமுதாய ரீதியா, பணபல ரீதியா, அந்த கட்டமைப்பை தெரிஞ்சு எத்தனை பூத் இருக்கு, அந்த பூத்தை எப்படி அணுகணும் அப்படின்ற அனுபவங்கள்லாம் இருக்கான்னு கேட்டா அது மிகப்பெரிய பலவீனமா தாவேக்காவுக்கு இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் அவங்க தனியா நின்னாங்கன்னா அது ஒரு நல்ல பாடமாவும் இருக்கும். அவர் தொடர்ந்து அரசியலில் நீடித்தார். அந்த இடத்துல தானே ஜெயலலிதாவுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாரு. எல்லா தொகுதிகளிலும் விஜய் தான் நிக்கிறேன்னு நினைச்சு நீங்க விசில் சின்னத்துக்கு அது ஜெயலலிதா தன்னை ஒரு ஆளாக்கி பல போராட்டங்களை சந்தித்து 2 முறை முதலமைச்சராகி காட்டி தோல்வி, சிறை எல்லாம் மீண்டும் போயிட்டு வந்த பிறகு மக்கள் செல்வாக்கை என்னால் மீட்டெடுக்க முடியும் நிரூபிச்ச ஜெயலலிதா சொன்னார். விஜய் இன்னும் தன்னை யாருன்னு தன்னம்பிக்கையான பேச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆமா அவங்க ஊரறிஞ்ச முகம் இல்லதான், அவன் தான் விஜய். அந்த குப்புசாமி நிக்கிறானா அவன் தான் விஜய் நினைச்சு ஓட்டு போடுங்க. இப்போ ஸ்டாலினே சொல்லுவாரு, செயற்குழு ஒண்ணு கடைசியா நடக்க போகுது பாருங்க, மாவட்ட செயல் கூட்டம் ஏதோ நடக்கிற போது. இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கல மாவட்ட செயல் கூட்டம், நேர்காணல் நடக்க போகுது. யாரு வேட்பாளராக இருந்தாலும் நானே நிற்பதாக கருதி எல்லோரும் வேலை செய்யணும்னு தான் சொல்லுவார். இதை விஜய் அவர் பாஷையில சொல்லியிருக்கிறார். அது தப்பு கிடையாதுல்ல. ஓகே. அண்ட் பிரச்சாரத்துக்கு போகிறது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சிக்கலை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏங்க இப்பவே பீதியை கிளப்புறீங்க? போகட்டுமேங்க முதல்ல. அவரு இப்ப தேர்தல் வந்துட்டா பிரச்சாரம் பண்ணணும், பண்றதை அனுமதிக்கணும். ஆனால் அந்த கூட்டம் கூடுறது, அதனாலதான் நான் இப்ப சொல்லல, எங்களுக்கு தடுக்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு அறிக்கை, ஒரு ட்விட்டர் விஜய் வாயில இருந்து வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க, நம்ம மேல நடக்காததையே நடந்ததாக சொல்வதற்கும் நடந்ததை 2ஐ 4ஆக சொல்வதற்கும் ஆட்கள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்காங்க, கவனமா இருங்கன்னு ஒரு எச்சரிக்கை அறிக்கை கூட இது வரைக்கும் விஜய் கிட்ட இருந்து வரல. அப்புறம் இவர் பிரச்சாரத்துக்கு போறப்ப நிச்சயமா தள்ளுமுள்ள எப்படி வரும் எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக வீட்டுல முடங்கி இருக்க முடியுமா? இப்போ ஒண்ணு காலம் கடந்து போயிடல. நான் பிரச்சாரத்துக்கு வர்றேன், ஒரு ஊருக்கு வர்றேன், தொண்டர்கள் என் மீது அன்பு வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட நடந்துக்கன்னு சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவீங்க? உங்களுக்கும் நல்லது, உங்களை நம்பி வர்ற ரசிகனுக்கும் நல்லது. பின்னாடி யாரும் வராதிங்க. அன்னைக்கு கோவத்தை காமிச்சாரு, அவனை கட்சி விட்டு நீக்கிறேன்னு ஒரு 10 பேரை நீக்கி ஒரு அறிக்கை வந்தாதாங்க அடுத்து பின்னாடி வரமாட்டான். சொல்லுங்க, விஜய் என்ன பண்ணாரு? அப்போ உங்களுக்கு பொறுப்பே இல்லையா? நீங்களும் செய்ய மாட்டீங்க. SOP கொடுத்தா யாருக்கும் கொடுக்காத எனக்கு கொடுக்குறேன்பீங்க, யாருக்கும் போடாத நிபந்தனை எனக்கு போடுறேன்பீங்க. இந்த வாய்ச்சவடால நிறுத்திட்டு கன்ஸ்ட்ரக்டிவா கொஞ்சம் ஏதாவது விஜய் யோசிக்கணும். உங்க தொண்டர்கள், உங்க மேல உயிரா இருக்கிற ரசிகர்கள், நீங்கள் முதலமைச்சராகணும்னு விரும்புகிற உயிர் ஜீவன்கள், அது அந்த எண்ணம் கொஞ்சமாவது இருந்தா வெக்கமே படாமல், அதுல வெக்கத்துக்கு வேலையே இல்லை. ஒருவேளை வெக்கம்னு நீங்க நினைச்சு தயங்குனீங்கன்னா தயக்கத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு அறிக்கையை வெளிப்படையா விட்டுட்டு தான் ஒரு பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிக்கணும். தாராளமா போகட்டும். ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக கூட்டணிக்குள்ள தொடர்ந்து தொகுதி பங்கீட்டுல சில சிக்கல்கள் இருக்கிறத பார்க்க முடியும். எதிர்பார்த்ததுதான், எனக்கு ஆச்சரியமே இல்லை. எல்லாரும் அதிக இடம் கேட்பாங்க. 6 நின்னோம் 7 கொடுங்க 8 கொடுங்கம்பாங்க.
நான் சொன்னேன் இல்லையா, தேமுதிகவுக்கு அவர்கள் எத்தனை இடங்கள் ஒதுக்குகிறார்களோ அதுக்கு குறையாம எனக்கு வேணுங்கிறத விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ரொம்ப உறுதியா இருப்பார். ஓகே. அவர் பார்வையில் அதில் நியாயமும் இருக்கு, பொது பார்வையிலும் நியாயம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றிக்கும் தேமுதிகவுடைய வருகை பயன்படுங்கிறதையெல்லாம் ஸ்டாலின் எடுத்து சொல்லுவார். அப்போ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிம்பார். அந்த வித்தியாசம் ஒரு 1-2னா கூட கடந்து போயிடுவார். டபுள் டிஜிட்னு சொல்றாங்க. பிரேமலதாவுக்கு தேமுதிகவுக்கு அது தகுதியான நம்பரா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா பிரேமலதாவுடைய எதிர்பார்ப்புக்கு குறைந்த நம்பரா கூட இருக்கலாம் அந்த 10ங்கிறது. ஆனால் அவருக்கு 10 கொடுத்துட்டு திருமாவளவன் 6ன்னு சுருக்குனீங்கன்னா அதை அவர் ஏற்க மறுப்பார். அது இயல்பான கோபம்தான். அது ஸ்டாலினுடைய என்ன சொல்றது, ஒரு சங்கடங்கள் நிறைந்த சவால் தான் அதை சமாளிக்கிறது அவருக்கு. ஓகே. கம்யூனிஸ்டுகள்ல மார்க்சிஸ்ட் கோவத்தை கட்டுறாங்கல்ல, ஒரு இடத்தை குறைக்க இந்திய கம்யூனிஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. 6-5 ஆக்கிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு சூழல் புரியுது அப்படின்னு. ஆனா மார்க்சிஸ்ட் அதை ஒத்துக்கிடலை. வேல்முருகனும் அதை வெளிப்படையா சில கோவத்தை காமிச்சிருக்கிறார். அதனாலேயே அந்த கூட்டணி அப்படி 2 கட்சி வரப்போற அண்ணாமலை சொன்னார்ல, அப்படி பார்த்தா கடம்படாச்சதான் அண்ணாதிமுக தான் கேட்குது. இங்கிட்டு இருந்து 2 பேர் வர போறாங்கிறத, அங்கிட்டு வர்றதுக்கு எங்க இருக்கு கட்சி, எல்லாம் அப்படி இப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. கோபதாபங்கள், எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் சமாளிச்சு ஒரு வடிவத்துக்கு வந்துரும் தான் நான் நம்புறேன் 2 அணியிலையுமே. ஓகே. ஆனா திமுகவுக்கு இது ரொம்ப அழுத்தமா இருக்க போகுது அப்படிங்கறத தாண்டி கேட்பாக்கள் இல்லைங்க, அழுத்தம் தான், சவால் தான். கடந்த 3 பொது தேர்தல்களில் வெற்றிகரமா சமாளிச்சார் நான் சொன்னேன். இந்த முறை அது கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னேன். அதில் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டார் காங்கிரஸை தக்க வைத்ததன் மூலமா. இப்போ காங்கிரஸுக்கு 28 தொகுதியை ஒதுக்குறதுல அடுத்த சவால் காத்திருக்கு. நம்பர் 1 எந்த தொகுதிங்கிறது அடுத்த சவால் இருக்கு. ஏதாவது ஒரு தொகுதியாவது ஒருத்தருடைய ஒரு பிணக்கோ கோபமோ வரும். பட் அதெல்லாம் வழக்கு. இது இல்லைன்னா தேர்தலே இல்லை. இந்த கசப்பும் இந்த கோபதாபங்களும், எங்களுக்கு சுயமரியாதை இல்லையா, எங்களுக்கு தன்மானம் இல்லையான்னு கேட்குற அந்த வீர வசனங்கள்லாம் இயல்பாக கண்ட காட்சிகள் தான் கடந்த கால தேர்தல் களங்களில். சரிதானே? அது ஒரு புது விஷயம் இல்லை, பெரிய அதிர்ச்சியான விஷயம் இல்லை. எல்லா கூட்டணியிலையும் கூட்டணி அமைக்க விரும்புகிற எல்லா அணிகள்லையுமே இது இயல்பான ஒன்று. ஓட் பர்சன்டேஜ் கடந்த முறை எப்படி இருந்துச்சு, இந்த முறை எப்படி இருக்கு? ஒரு வெற்றி கூட்டணியா தொடர்ந்து வந்த கட்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேமுதிகவுக்கு டபுள் டிஜிட்ல கொடுக்குறது. கடந்த முறை அவங்க வந்து வெறும் 0.5 கூட இல்லை, அப்படி வச்சு ஒரு இதை பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா தினகரனுக்கு அவ்வளவு கூட இல்லை அப்படின்னு ஒருத்தரையும் ஒரு சூழல் தானே, அதை வச்சுதான் பார்க்கணும். தேமுதிகவுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். நான் சொன்னேன், பிரேமலதா பார்வையில 10 கொடுத்தாலும் 10 சொல்லுவாங்கன்னா அதுல நியாயம் இருக்கும். அவங்க தனி மனித நியாயம் அது. அவங்க நாங்க இவ்வளவு வளர்ந்துருக்கோம் 10 தானே, சரி விடுங்க சேர்த்துக்கிட்டு வர்றோம், ஏதோ ஒன்று ராஜ்யசபாவும் கொடுத்தீங்கன்னு ஒரு காம்ப்ரமைஸ் வருவாங்க. அதை ஒப்பிட்டு மற்றவர்கள் கேட்கிற போது அதை எப்படி ஸ்டாலின் சமாளிக்க போறாருங்கிறதா சிக்கல்னு சொன்னேன். ஓகே. ஆனா பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்குமா, பிசிகாவுக்கோ இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கோ? நம்ம ஏன் இப்பவே தீர்ப்பு எழுதணும்? ஒரு சர்ச்சை வரும், அதை எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம்னு தள்ளி நிற்போமே. சார் பிஜேபி இப்படி கேட்குறாங்களே சார், எடப்பாடி கையை முறிக்கிறாங்களா சார், முறுக்கிக்கிட்டே இருப்பாங்களா இல்லை முறுக்கிட்டு கொஞ்சம் விடுவாங்களா சார், அந்த அளவுக்கு அதை போய் விவாதிக்கிறது. ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் அதிக சீட்டு வாங்கணும்னு அமித்ஷா விரும்புவார். அப்படி முடியல, சரி விடுங்க அவர் வேற எதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல நிற்க தானே போறாங்க. கடைசி வரைக்கும் பிஜேபி இருக்குமா, கூட்டணி விட்டு வெளியே வந்துருவாங்களா சார் அப்படிங்கிறலாம் அதிகப்படி. அங்கே எப்படி பிரச்சனைகள் வந்து செட்டில் ஆக வாய்ப்பு இருக்கோ அதே தான் திமுக அணிக்கு நான் சொல்லுவேன். இதை கூட்டணி அமைச்சு போட்டியிடணும்னு முடிவெடுக்கிற எல்லோருமே அந்த மனநிலைக்கு தயாராக தான் இருப்பாங்க. ஸ்டாலினும் சரி எடப்பாடியும் சரி, இந்த சவால்களை நம்ம எதிர்கொள்ளணும் வெற்றிகரமா அப்படின்ற ஒரு தீர்க்கத்தோடு தான் அந்த முதல் அடி எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த தேர்தல் திமுக வர்சஸ் அதிமுக தான் இருக்க போகுதா? இல்லை, கடந்த கால வரலாறுகள் அப்படி இருக்கு. அதிமுக ஏதோ சீன்லயே இல்லை, அது 3ஆம் இடம் அப்படின்லாம் இப்பவே சொல்றேன். எனக்கு இந்த கருத்து கணிப்புல வச்சா சொல்றேன், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கும் அதிமுக பெரிய கட்சி தான், பலவீனப்பட்டிருந்த கட்சி தான். தினகரனுடைய வருகை, அம்புமணியினுடைய வருகை, இவங்களெல்லாம் வச்சு பார்த்தா, மத்தியில் ஆளுகிற பிஜேபியினுடைய கூட்டணி தோழமை தொடருது, இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு மாதிரி அது வலுவான அணிங்கிறத நான் மறுக்க மாட்டேன். திமுக வீழ்த்துவதற்கு போதாதுங்கிறதை நான் சேர்த்தே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இல்லை, இன்னொரு பலம் என்னன்னா தேர்தல் தேதி திட்டம். ஆளுகிற கட்சியினுடைய வசதி அதுதான், அவங்களுக்கு எது வசதியோ அதன்படி தான் இந்த ஷெட்யூலே வந்திருக்கு. அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அப்படிதான் நடக்கும். உள்ளாட்சி தேர்தல்கள் இங்கே மாநில அரசினுடைய மாநிலத்தில் ஆளுகிற கட்சியினுடைய வசதிப்படி தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அதன்படி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, கேரளா, அஸ்ஸாம்ல எல்லாம் ஒரு மாதிரி நடத்திட்டு, இந்த தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இந்த 2 மட்டும் அவங்க, ஏன்னா இங்கே தான் கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ணுறாங்க. கேரளா அவங்களுக்கு ஸ்டேக் இல்லை, பிஜேபி ரொம்ப கவலைப்பட போகிறது இல்லை, எது வந்தாலும் லாபம் தான் அவங்களுக்கு. இந்த 2லையும் ஒரு அதிகப்படியான ப்ரெஷர் கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட 9ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்குமான அந்த ஒரு 14 நாள் காலகட்டத்தில் 2 வாரம் கிட்டத்தட்ட முழு பலத்தை பயன்படுத்துவாங்க. ஃபோர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. திமுக பணம் கொடுக்கறத 2 மடங்கு தடுப்பாங்க. அதிமுக பணம் கொடுக்கறத அப்படி ஒன்று நடக்குதானே தெரியாத அளவுக்கு கடந்து போவாங்க. இதுதான் அவங்க அனுபவிக்க போகிற சலுகை. அதுபோல் மாநில அரசு ஓரளவு பாதி போலீஸ் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும், அதை வச்சு இவங்க பண்ணுவாங்க. இந்த தேர்தல் தேதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தனக்கு சாதகமாக, குறிப்பாக பிரதமர் மோடி தனக்கு சாதகமாக தான் அதை அமைச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அது
தப்பு இல்லைன்னா சட்டம் அனுமதிக்குது அப்படிலாம் சொல்லல. ஆளுங்கட்சிக்கு இருக்கிற சௌகரியம் அது. அதை காங்கிரஸ் பல காலம் அனுபவிச்சது. கடந்த 2-3 தேர்தலா பிஜேபி அனுபவிக்கிறது. ஓகே. ஆனா பட் யூசுவலா தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்து அந்த தேர்தல் நடக்கிற அந்த நாள் வரைக்குமே இருக்கக்கூடிய கேப் அப்படிங்கிறது இந்த முறை அதிகமா இருக்கு. ஒரு 35 நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இல்ல, ரொம்ப அதிகமான நாட்கள் இல்ல தான் இல்ல நீங்க எப்போதுமே பார்க்கறீங்களா? இருக்குதான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 15 நாள் இருக்குல்ல, வர 30ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் தொடங்குறது, இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வர்றது இந்த 15 நாளுங்கிறது, அது இதுவும் பிஜேபி பண்ண வேலை தான். திமுக முடக்கியாச்சா, திட்டங்கள் அறிவிக்கூட பண்ண, ஒரு பக்கம் விளம்பரம் கூட கொடுக்க முடியாம நிறுத்தியாச்சா. ஓகே. ஸோ இதுதான் பிஜேபி அனுபவிக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் வச்சு இந்த சேஷ்ட தான் பண்ண முடியும். அது அவங்களே எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. மற்றபடி அந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கி அந்த வாக்குப்பதிவு நாள் வரைக்குமான இடைவெளியெல்லாம் எல்லாம் மேண்டேட்டா எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் இடைவெளி தான் நடக்குது. ஓகே. இந்த 15 நாள் இந்த அரசை முடக்கி போட்டாங்கன்னா பிஜேபி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே. இப்போ நான் ரீசெண்டா நடந்த ஆளுநர் மாற்றம் இது எல்லாமே திமுகவுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த தேர்தலுக்கு? ஆளுநர் மாற்றத்துக்கு அதுக்கு ஸ்டாலின் நக்கலா நையாண்டியா சொல்றாரு. ஓகே. அதெல்லாம் மக்கள் பார்த்து பழகிட்டாங்க. அது ஒரு பேசு பொருளாவே இல்லை. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறதும் இல்லை. என்ன இப்படி ஒரு நல்ல மனுஷனை மாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி கோபத்தை காட்ட போறதும் இல்லை. அது வேற மாதிரி உணர்ச்சிகளை காட்டுற அளவுக்கு அது முக்கியமான பதவியும் இல்லை. அந்த அளவுக்கு அந்த மாண்பை முக்கியத்துவத்தை கெடுத்துட்டு போனவர் தான் ஆர் என் ரவி. மக்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு கூட திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் நினைக்கிறீங்க சார்? முடிவு எடுக்கிறதுல சில அறிவுரைகள் அவர் சொல்லி அனுப்பலாம். நேர்காணல் தொடங்க போகுது. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நான் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறேனோ அங்கே நானே நிற்பதாக கருதி நம் இயக்கமானாலும் சரி, தோழமை இயக்கங்களை சேர்ந்தவர்கள் போட்டிட்டாலும் சரி, அங்கே நமது கழகமே போட்டியிடுற மாதிரி நானே போட்டியிடுற மாதிரி நினச்சி எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செய்யணும் ஒரு பொதுவான அட்வைஸை கொடுப்பார். சீட்டுக்கு அங்கங்கே ஆளுகளை பிடிச்சிட்டு இருக்காங்க சில பேர்லாம். அங்கே போனால் நடக்குமா, மாப்பிள்ளையை பிடிக்கலாமா, பையனை பிடிக்கலாமா, குடும்பத்தில் யாரை பிடிக்கலாம். வழக்கமாக தேர்தல் காலத்தில் அதிகார மையங்கள் நிறைந்த குடும்பத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான். அதை பற்றி சில எச்சரிக்கை விடுத்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா இதுதான் டைமிங். அது நான் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும், யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், யாரும் போகாதீங்கன்னு கூட சொல்லலாம். மற்றபடி சில பேர் அவரே ஃபோன் பண்ணி சிலரை போட்டியிட மனு செய்ய வேண்டாம்லாம் சொல்லியிருக்கிறார். சில பிரபலங்களையே யாருன்னு தனிப்பட்டு சொல்ல வேண்டாம், நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஆமாம் அவரே சொல்லியிருக்காரு, நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா எனக்கு நான் கொடுக்க போகிறதில்ல, தேவையில்லாமல் போடாத, அல்லது போட்டு என்னைய சங்கடப்படுத்தாத அப்படின்னு. அது ஒரு ஒரு நாகரிகமான நடைமுறைன்னு நான் சொல்லுவேன். அன்பு கட்டளைன்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை ஃபோனில் என்ன வார்த்தை சொல்லி திட்டினார்னு எனக்கு தெரியல. இந்த கம்யூனிகேஷன் ஒரு 3-4 பேருக்கு போயிருக்கு. அதுக்கு சில முன்னாள் அமைச்சர்களாக இருப்பவர்கள் கேட்டுக்கிட்டாங்க. ஒருத்தர் மீறிக்கிட்டு போய் போட்டிருக்கிறார். அவர்கிட்ட அவர் கோபத்தை காமிச்சதாகவும் கேள்விப்பட்டேன். இதையெல்லாம் மனசுல வச்சு இன்னைக்கு கூட்டத்தில் சில கருத்துக்களை அவர் வெளியிட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொன்னேன். மற்றபடி வேட்பாளர் பட்டியலும் ஆச்சரியத்தை தர்றதா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா விஜய் மாதிரியான இளைஞர் பட்டாளத்தை ஒரு 50% மேலாக ஈர்த்து தன் கையில் வைத்திருக்கிற ஒருவர் களத்துக்கு வர்ற போது அவர் ஒரு தோராயமா 30 வயசுக்குள்ளதான் ஆவரேஜா வேட்பாளர்களை போட போறார். விஜயகாந்த் நேரம் தேர்தலில் நின்று இருந்து அவர் இருந்து அவருடைய அறிமுகப்பட்ட ஆட்கள்லாம் பார்த்தா 45 வயசு ஆவரேஜ் இருக்கும். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் அந்த அளவில் இருப்பாங்க. விஜயனுடைய இதை பார்த்தா ஆவரேஜா 25-30 வயசுக்குள்ளதான் அவர் கேண்டிடேட் போடுறது. இவங்க என்ன 75+ போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, அப்போ அந்த அனுபவமான ஆட்கள் முழுசாவும் கட் பண்ண முடியாது. அப்புறம் கேபினெட் ஒருவேளை ஜெயிச்சிட்டிங்கன்னா கேபினெட் எப்படி ரன் பண்ணுவீங்க? அந்த அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு எங்கே போவீங்க? இல்லை அண்ணன் இருக்கார் ஃபோனில் கேட்டுக்கலாம், அரசாங்க ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டேன்னு அந்த பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துவிட்டு அண்ணன் இது என்னென்ன பண்ணலான்னு கேபினெட் விஷயத்தை போய் ஆலோசிக்க முடியாது வெளிப்படையா, அல்லது நீங்களும் நானும் விவாதிக்கிற அளவுக்கு அது வெளிப்படையா பண்ண முடியாது. ஸோ அவர் கேபினெட்லேயே இருக்கணும்னு அவர் ஸ்டாலின் நினைச்சாருன்னா, முதலமைச்சர் ஆக போற ஒருத்தர் நினைச்சாருன்னா அதில் தப்பு இல்லை. வயதானவர்களை முழுமையாகவும் நீக்க முடியாது. அந்த எண்ணிக்கை ஒரு எல்லை தாண்டி போனால் அதை சொந்த கட்சியில திமுகவிலே அதை அயற்சியை ஏற்படுத்தவும் தவறாது. இதையெல்லாம் நம்மளே பேசுறோம்னா முதலமைச்சரும் அதை திமுக தலைவர் ஸ்டாலினும் அதை கவனத்துல வச்சிருப்பார். பாப்பா அந்த பட்டியலையும் நான் கொஞ்சம் அவளோட தான் பாக்குறதுக்கு காத்துட்டு. இந்த முறை அதுல ரொம்ப மெனக்கெடுறாங்க. வேட்பாளர்கள் தேர்வா இருக்கட்டும், இல்ல எந்த தொகுதியில எந்த வேட்பாளர்கள் நிறுத்துறது, அமைச்சர்களே கூட சில பேர் ஷஃபிள் பண்ணி நிக்க போறாங்க தொகுதிகளை அப்படிங்கறதுல கவனம் அதிகமா குறிப்பா செந்தில் பாலாஜியை பத்தி தான் அந்த பேச்சு வருது. மற்றபடி அமைச்சர்கள் யாரும் பெருசா மாற போறது. சில அமைச்சர்கள் வச்சுக்கோங்க. நம்ம செந்தில் பாலாஜியை பத்தி பேச்சு வருது. அவர் கோவை தெருக்குல நிக்க போறது, அதுக்கு ஒரு வேற ஸ்ட்ராட்டஜி காரணமா இருக்கலாம். கோயம்புத்தூர்ல ஒரு இந்த மாதிரி ஊரறிந்த ஒரு பிரபலம் இருக்கிற போது அந்த 10 தொகுதி கிட்ட இருந்து பாத்துக்குவார். கரூர் ஆல்ரெடி ஒரு செல்வாக்கா வச்சிருக்கிறார், ரிமோட்லயே கண்ட்ரோல்ல வச்சுப்பார். ஒரு நம்பிக்கை இருந்தால் ஒருவேளை அது நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மற்றபடி அமைச்சர்கள் சிலர் போட்டியிடாமல் போகலாம். தொகுதி மாறி போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இது எல்லாமே விஜயனுடைய இம்பாக்ட், அதனாலதான் இவ்வளவு கவனம். அப்படி இல்ல, விஜய் இது மட்டும் இல்ல, கடந்த 5 ஆண்டு கால செயல்பாடுகள், இப்போது புதிய வரவுகளுக்கு அவர் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு அப்படின்லாம் இருக்குல்ல.
அதையும் மனசுல வச்சு தான் முடிவு எடுப்பார். ஏதோ விஜயை பார்த்து மட்டும்தான் இப்படிலாம் பண்ண அப்படிலாம் இல்லை. அதுவும் நான் அந்த ஏஜ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய வருகையை மனசுல வச்சு முடிவெடுப்பாரே தவிர ஓகே. எந்த தொகுதியில் யாரை நிறுத்தலாங்கிறலாம் விஜயை பார்த்தெல்லாம் முடிவு. விஜய் 2 தொகுதியில் நிற்க போறதா பேச்சு வருது இல்லையா, பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலன்ட்டுன்னு. அப்போ விஜய் யாரை நிறுத்தினா சரி வரும்னு அப்போ விஜயை பார்த்து ஒரு முடிவு எடுப்பாங்களே தவிர அதை வச்சுனா கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்காரு, அவர் எங்க நின்னாலும் அவரை யாரை வச்சு நம்ம தோக்கடிக்கிறோன்னு இப்படி கொஞ்சம் மெனக்கெடுவாங்களே தவிர இந்த 2 பேரை தவிர மற்றபடி வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை பார்த்து பயப்படுற அளவுலாம் திமுக இல்லை, அண்ணா திமுகவும் இல்லை. தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி.